அதாவது 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இயற்கை எழில் மலைப்பகுதிகளை அடங்கியதுதான் இந்த வடகிழக்கு மாநிலங்கள். அதிலே மேகாலயாவுக்கு மத்திய பிரதேச இந்தூரை சேர்ந்த ஒரு தம்பதியினர் கடந்த மே 11ஆம் தேதி திருமணம் ஆகிறது. அந்த ராஜா ரகுவன்ஷி அவர் பெயர், மணமகன் பெயர் சோனல் ரகுவன்ஷி. இருவரும் தேனிலவுக்காக அஸ்ஸாம் சென்று விட்டு அங்கிருந்து மேகாலயா செல்கின்றனர். மேகாலயா செல்லும் பொழுது அங்கு ஒரு லோக்கல் கைட் அதர்த்தி என்ற பெயர் அவர் பெயர், அவரை வழிகாட்ட அழைக்கிறார்கள். அவர் வழிகாட்ட அதிக பணம் கேட்பதால் அவரை ஒதுக்கிவிட்டு மற்றொரு கைட் மூலமாக வைத்துக் கொண்டு மேகாலயாவின் ஷில்லாங் பகுதியிலிருந்து ஒரு மலைப்பகுதிக்கு செல்கிறார்கள். நடந்தே செல்கிறார்கள். ஸ்கூட்டர் செல்கிறார், பிறகு நடந்தே செல்கிறார்கள். அந்த ஸ்கூட்டர் எடுத்து சென்ற பிறகு ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அந்த ஸ்கூட்டரிலிருந்து திடீரென ஸ்கூட்டர் மட்டும் ஒரு இடத்துல கிடைக்கிறது. இருவரையும் காணவில்லை, தொடர்பே இல்லாத சூழல் காணப்படுகிறது. என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இது ராஜா ரகுவன்ஷியுடைய சகோதரர் உடனடியாக மத்திய பிரதேச அரசு மற்றும் பிரதமர் ஆகியோருக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். உடனடியாக இந்த பிரச்சனை பெரும் செய்தியாக, அனிமுனுக்கு சென்ற தம்பதியரை காணவில்லை, மேகாலயாவுக்கு சென்றவர்கள் காணவில்லை, கணவன் மனைவி மலைநாடு காணவில்லை என்ற வகையிலே பெரும் தலைப்பு செய்தியாக மாறுகிறது. என்னவென்று விசாரிப்பதற்காக கிட்டத்தட்ட மேகாலயா போலீசார் டிஜிபி உத்தரவின் பேரிலே அனைத்து அதிகாரிகளும் தேடுகின்றார்கள். தேசிய NDRF என்று அழைக்கப்படுகின்ற தேசிய பேரிடர் மீட்பு படை, அந்த படையை சேர்ந்த 17 வீரர்கள் சிறப்பாக இதற்காக சிறப்பு கவனத்துடன் இதற்காக அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் தேடுதல் பணியை தொடங்குகிறார்கள். 6 ட்ரோன்களை கொண்டு அந்த மலைப்பகுதி முழுவதும் தேடப்படுகிறது. சிறப்பு போலீஸ் படை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்படுகிறது. ஒரு சாதாரண தம்பதியர் தான், ஆனால் இந்த கொலைக்கு திடீரென ஊடகத்தின் காரணமாக பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தேடுதல் வேட்டை தீவிரமடைகிறது. தேடுதல் வேட்டையின் போது ட்ரோன் மூலயமாக ஒரு இடத்திலே ஒரு சடலம் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அது என்னவென்று சென்று பார்க்கும்போது அது ராஜா ரகுவன்ஷி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரிகிறது. அவர் அணிந்திருந்த தங்க மோதிரம், தங்க செயின் போன்ற அவருடைய பர்ஸ் ஆகியவை எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. எனவே இது திருட்டுக்காக கொலை நடந்திருக்கிறது, அந்த பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மனைவி எங்கே, அவரையும் கொலை செய்து விட்டார்களா என தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. அந்த தேடுதல் வேட்டை மனைவியின் சடலம் எங்கும் காணவில்லை, ஆனால் கணவன் மட்டும் சிக்கியிருக்கிறார். இதை அடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்துகிறார்கள். மனைவி எங்கே என்ற, மனைவியை காணவில்லை, காதலன் கொலை செய்து விட்டார்கள், மனைவி எங்கே, கணவன் கொலையாகிவிட்டார், மனைவி எங்கே என்ற தேடுதல் வேட்டை நடக்கிறது. அப்பொழுது லோக்கல் கைட் முதலில் மறுத்த லோக்கல் கைட், நான் இவர்களை பார்த்தேன், இவர்கள் இருவருடன் 3 பேரும் மேலே சென்றார்கள் என்று சொல்கிறார். மொத்தமாக 5 பேர் நடந்து சென்றதை பார்த்தேன் அந்த மலைப்பகுதியிலே என்று கூறுகிறார். உடனடியாக சிசிடிவியை நோக்குகிறார்கள். பிறகு வலை வீசி தேடுகிறார்கள். அந்த 3 பேரில் 2 மத்திய பிரதேசத்திலே இருப்பது தெரிய வருகிறது. பிறகு அவர்களை தொடர்ந்து கண்காணித்த போது அவர்கள் அருகில் உள்ள பக்கத்து மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு செல்வதையும் கண்டுபிடிக்கிறார்கள். இதனை அடுத்து உத்தரப்பிரதேச 2 கைது செய்கிறார்கள். கைது செய்யவுடன் அடுத்த ஒரு 24 மணி நேரம் கழித்து ஜூன் 2ஆம் தேதி அன்று நீங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பெண் திடீரென ஜூன் 2ஆம் தேதி அந்த சடலம் கண்டுபிடிக்கிறார்கள். 6ஆம் தேதி அந்த பெண் திடீரென, அதாவது மனைவி, அந்த ராஜா ரகுவன்ஷியுடைய மனைவி சோனல் திடீரென காசியாபூர், உத்தரப்பிரதேசத்தின் காசியாபூரில் உள்ள ஒரு டீ கடையிலே திடீரென தோன்றுகிறார். அப்பொழுது அங்கிருந்து அவருடைய சகோதரருக்கு போன் செய்கிறார். சகோதரருக்கு போன் செய்தவுடன் உடனடியாக அவரை போலீசார் கண்டுபிடித்து அவரை கைது செய்கிறார்கள். அவரும் ஒப்புக்கொள்கிறார். தன்னுடைய காதலுடன் சேருவதற்காக தனது கணவனை கூலிப்படை வைத்து நான் தான் கொன்றேன் என ஒப்புக்கொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த காதலன் ராஜா, அவர் பெயர் ராஜ் இந்த பெயர், அந்த ராஜையும் தற்போது கைது செய்து விட்டார்கள். அந்த ராஜ் இவருடைய நிறுவனத்தில் தான் வேலை செய்திருக்கிறார், ராஜா ரகுவன்ஷின் நிறுவனத்தை வேலை செய்திருக்கிறார். எனவே அவரும் தற்போது கைது செய்ய, அவருடன் கூட்டாக இருந்த 2 பேரும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஒருவர் தேடுதல் வேட்டிலே இருக்கிற வலைவீசி தேடி வருகின்றனர். தற்பொழுது இந்த கொலைகார மனைவியை தற்போது கைது செய்யவிட்டன் சதி செய்து சதிகாரி என்ற வகையில் கூட கூறலாம். அந்த சதிகாரி தற்போது கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண்ணின் தகப்பனார் தற்போது ஒரு புதிய குண்டினை எடுக்கப்பட்டிருக்கிறார். எனது மகள் அப்பாவி, அவள் நாங்கள் 2 வீட்டாரின் குடும்பத்தின் சம்மதத்துடன் தான் திருமணமே நடைபெற்றது. இது திட்டமிட்டு யாரோ செய்துவிட்டு மேகாலயா போலீசார் திட்டமிட்டு பொய் சொல்கிறார்கள். மேகாலயா அரசு அரசியல் சதி செய்கிறது. திட்டமிட்டு அவர்கள் மீது பழி வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களே கொலை செய்துவிட்டு எனது மகளை கொலை செய்திருக்கிறார் என குற்றம் சாட்டுகிறார்கள் என அவர் புதிய கொண்டப்பட்டு சிபிஐ விசாரணை வேண்டும். அவரும் சிபிஐ, இப்ப எதற்கெடுத்தாலும் சிபிஐ என்பது
ஒரு புது ட்ரெண்டிங் ஆக மாறிவிட்டது. அவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்போது ஆனால் பொதுவான செய்தி, தற்போது டிஜிபி, அந்த மேகாலயவன் டிஜிபி நான்கிராங் அவரே பேட்டி அளித்திருக்கிறார். அதே போன்று முதலமைச்சரும் மேகாலய முதலமைச்சரும் பேட்டி அளிக்கிறார். இருவருமே கூறியிருக்கிறார்கள், இது அந்த மனைவி கூலிப்படையை வைத்து தனது காதலுடன் சேருவதற்காக கூலிப்படையை வைத்து கணவனையே கொலை செய்திருக்கிறார். அந்த ஹனிமூன், அவர்கள் சென்ற ஹனிமூனானது தற்போது கொலை மூனாக மாறிவிட்டது. அந்த கணவன் இறந்து விட்டான். தற்போது இவர் மனைவி கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இதிலே ஏதேனும் திருப்பங்கள் இருக்குமா அல்லது மேகாலயா போலீசார் எதையும் மறைக்கிறாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அந்த மனைவியின் அந்த சோனல் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் அந்த சோனல் தற்போது அவருடைய தந்தையார் இது மாதிரி ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். தனது மகள் அப்பாவை திட்டமிட்டு அவரை சிக்க வைத்து விட்டார்கள் என்று. ஆனால் தற்போது இந்த ஹனிமூன் விவகாரம், ஹனிமூன் பயங்கரம் தற்போது மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக வட இந்திய ஊடகங்களே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஹனிமூன் என்பது பலருக்கு இனிமையான நினைவாக அமைய வேண்டியது. ஆனால் இவர்களின் ஹனிமூன் ஒருவருடைய வாழ்க்கையை முடித்து விட்டது. ஒருவருக்கு பயங்கர மூனாக மாறி தற்போது சிறையிலே கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது.